அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நலம் எப்படி இருக்கிறது? உடல் நலம், உள்ள நலம், ஆன்ம நலத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அதான் எங்களுடைய ஆசை. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளோடு உண்மையான உறவு கொள்ளுகிற பிள்ளைங்க உலகத்தை கலக்குகிற பிள்ளைங்க. கடவுளை ஒரு சாமி கும்பிட போகிறேன், கடவுளை ஒரு தூரமாக வச்சு ஒரு சுரூபம் அல்லது உருவம் அல்லது ஒரு தூரத்தில் வைக்க வேண்டிய, மகிமை கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி மட்டும் வாழ்ந்தால் பத்தாது. அவர் மகிமையில் வைக்கப்பட வேண்டிய கடவுள் தான். ஆனால் அவர் எனக்குள் வாழ்கிறாரு, அவரோடு நான் உறவு கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்தவர் நாம் தியானித்தோம், மார்த்தா மரியாள் வீட்டுக்கு போனப்போ, மார்த்தா நான் ஏன் உலக பிரியமான காரியங்களை குறித்து கவலைப்படுற, மரியாதான சரியான காரியத்தை, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் தேர்ந்தெடுத்தாங்க, அப்போது என்னோட பேசுகிறது தானே முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி நாம் தியானித்தோம். கடவுளோடு உள்ள நட்புறவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஒரு சிறு குழந்தையை போல் டிமாண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு 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 எதையோ கேட்டு வாங்கி சாப்பிட்ற தாழ்வான நிலையில் இருக்கக்கூடாது. கடவுளோடைய சமமான நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும், அவரை போல மாற வேண்டும் என்பது தான் இந்த நட்புறவின் இறுதியான கனி. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விவிலிய அறிஞர் C.S. லூயிஸ் அப்படிங்கிற ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்கிறாரு: God cannot give happiness and peace apart from himself. There is no such things called peace and happiness. It is not there அப்படிங்கிறாரு. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் அப்படின்னா, கடவுள்கிட்ட நாம் God cannot give அப்படிங்கிற, கடவுள் சமாதானத்தையோ மகிழ்ச்சியோ நமக்கு கொடுக்க முடியாது அவர் இல்லாமல், அவரை கொடுக்க முடியாதுங்கிறார். அவர் இல்லாமல் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வளமை, செழுமைங்கிறதெல்லாம் அந்த வார்த்தைகளே கிடையாது அப்படிங்கிறார். ரொம்ப அருமையாக என் மனதை தொட்டது. God cannot give peace and happiness apart from himself. அவரோடு நான் உறவு இல்லாமல் எனக்கு அந்த சமாதான சந்தோஷம் வந்துச்சு நான் ஒரு மித்தாக தான் வாழ்ந்துட்டு பண்ண தவிர, அவரோடு அன்புறவு கொள்ளணும் அது வராது அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விவிலிய அறிஞர் இப்படி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, கடவுளே நான் உன்னை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு மேன்மை, எனக்குள்ள நீங்கள் அழியாத ஒரு ஆத்மா கொடுத்துருக்கீங்க, இன்கரப்டிபிள், இம்மார்டல், ப்ரெஷியஸ் திங்ஸ், விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை எனக்குள்ள வச்சுருக்கீங்க. ஆத்மா அப்படிங்கிறது அழியாது. அந்த ஆத்மாவை கொண்டு போய் எங்கள் அப்பா அன்பிலையோ, அம்மா அன்பிலையோ, சகோதர சகோதரி அன்பிலையோ, பொருளிலையோ, பணத்திலையோ, பேங்க் பேலன்ஸ்லையோ நான் டெபாசிட் பண்ணனா அது அழியுது, அழிஞ்சு போகுது. நான் அந்த உலகத்தில் வேறு எதுலையுமே அதை டெபாசிட் பண்ண முடியாது, அடகு வைக்க முடியாது, அல்லது இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது இன்கரப்டிபிள் அண்ட் இம்மார்டல், அழியாத அற்புதமான ஒரு ஆத்மா கொடுத்துருக்கேன் உங்களோட உறவு கொள்ள. அந்த ஆத்மாவை டிபாசிட் பண்ண ஒரே ஒரு இடம் உங்களுக்கு எனக்கு உள்ள நட்புறவில் தான் அதை டிபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு ஜெபிக்கிறார். ஃபெல்லோஷிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. என் ஆத்மாவை உங்களுக்கு எனக்கு உள்ள அந்த இன்டிமசியில் நான் டிபாசிட் பண்ணுறேன், உங்களுக்கு உள்ள எனக்கு உள்ள உயர்ந்த அன்புறவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் ஜெபிக்கிறாரு, கடவுளே என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய உள்ளத்தை ஹெவன்லி அபோர்டா, பரலோக ஒரு நீங்கள் உங்கள் பெலவட் டுவெல்லிங் பிளேஸா, நீங்கள் நேசிக்கிற விரும்பி விரும்பி தங்கக்கூடிய அந்த பரலோகம் இல்லையா, ஒரு மனுஷனுடைய ஆத்மா இல்லையா, அப்படி அந்த பரலோக தங்குகிற இடமா என் ஆத்மாவை மாற்றுங்க, எனக்குள்ளே வந்து தங்குங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, என்ன உங்களுடைய மீட்பின் கருவியாய் பயன்படுத்துங்க, யூஸ் மீ ஆஸ் த வெப்பன் ஆஃப் யுவர் ரிடம்டிவ் பிளான் அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அப்படி இருந்தீங்கன்னா நான் உங்களை விட்டு ஐ வில் நெவர் எவர் அபேண்டன் யூ லார்ட், உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை தனியாக விட மாட்டேன், எனக்கு அது வேணும் இது வேணும் மட்டும் கேட்க மாட்டேன், நீங்களே என்னுள்ள இருக்கும்போது எனக்கு என்ன அப்படிங்கிறாரு. C.S. லூயிஸ் என்ன சொன்னார்? கடவுள் இல்லாமல் சமாதானம் வராது. God cannot give peace and happiness apart from himself. இவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு அந்த கடவுள் என் ஆத்மாவில் தங்கணும், என்னுடைய டுவெல்லிங் பிளேஸ் லார்ஜ், என்னுடைய ஆத்மா தான் லார்ஜ், பர்மனெண்ட்டாக தங்க, ஹோம் அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எப்பேற்பட்ட உறவுக்காக ஏங்குகிறோம்? தாவீது சொல்வார் இல்லையா, வெடித்த வறண்ட அந்த பூமி தண்ணீருக்காக எப்படி ஏங்குதோ நான் அப்படி ஏங்குறையா உங்களோட உறவு கொள்ள அப்படிங்கிறார் இல்லையா.
எவ்வளவு சங்கீதத்தில் அவர் சொல்றாரு. அப்போ ஒரு ராஜா அறிந்து புரிந்துன்னு அவர் சொல்றாரு, ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது, இட்டர்னல் லைஃப் பிகின்ஸ் ஹியர், இட் டஸ் நாட் பிகின் வென் யூ டை. நித்திய ஜீவன் என்பது நீங்க மரித்த பிற்பாடு தொடங்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நிலைவாழ்வு என்பது கடவுளை அறிவதும் அவருடைய மகனை அறிவதும், கடவுளை அறிவது தான் நிலைவாழ்வு. அப்போ இட்டர்னல் லைஃப் பிகின்ஸ் ஹியர், இந்த உலகத்தில் என்னுடைய நித்திய ஜீவன் ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம செத்தவர்பாடு தான், உத்திரிசத்தில் போட்டு வருத்தவர்பாடு தான் நித்திய ஜீவன் ஆரம்பிக்குது நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்களேன். கடவுளோட ஒரு நல்ல நட்புறவு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கே உங்க நித்திய ஜீவன் அழியாத அந்த வாழ்க்கை இன்னைக்கே ஆரம்பிக்குது அந்த இன்டிமசியில். அன்பான சகோதர சகோதரிகளே, நித்திய ஜீவன் என்பது அது ஒரு மிக நீண்ட ஒரு கடவுளோடு உள்ள நட்புறவு, அன்புறவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடிய அந்த உறவு என்பது அது இந்த உலகத்திலேயே ஆரம்பித்து அது கண்டினியூஸாக தடை இல்லாமல், மறித்துட்டோம்னா தடை வராது, போய் எங்கேயாவது நரகத்தில் போட தேவையில்லை அல்லது நெருப்பில் போட்டு வாய்க்க தேவையில்லை. அன்இன்டரப்டட் ஃபெலோஷிப் வித் லார்ட். அப்போ அப்படி நான் தடங்கள் இல்லாத கடவுளோடு உள்ள உறவு தான் இந்த உலகத்தில் ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிறது விவிலியம். நித்திய ஜீவனை குறித்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு கான்ட்ரரியா இருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், இந்த கடைசியில் ஒரு திருட மனம் மாறினா லாஸ்ட்ல மனம் மாறிக்கலாம், இல்லை செத்தா அந்த பரலோகத்தில் போய் எங்கேயாவது உத்திரிசலத்தில் போய் நெருப்பு கிருப்பில் வெந்து கொஞ்ச நாள் இப்படி வச்சு நம்ம போயிடலாம். உத்திரிசலம் இருக்கா இல்லையாங்கிறதுலே நம்பாத ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நித்திய ஜீவன் என்பது நிதர்சனம், கடவுள் வெளிப்படுத்துறது. ஏன்னா கடவுள் சொன்னது, மனுஷன் சொல்லல, அது உண்மை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இட் இஸ் நாட் ஒன்லி லிவிங் ஃபார் எவர், சாகாமல் வாழ்வது தான் நித்திய ஜீவன் என்பது அல்ல, எப்போதும் வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இட்டர்னல் லைஃப் மீன்ஸ் த வெரி என்லெஸ், டைம்லெஸ், இன்டிஸ்ட்ரக்டிபிள் லைஃப் ஆஃப் காட், லிவிங் வித் காட். நித்திய ஜீவன் என்பது காலவரைக்கு உட்படாத, எந்த ஒரு முடிவு அற்ற, தொடக்கமல்ல முடிவும் அல்ல, அழிக்க முடியாத கடவுளுடைய அற்புதமான வாழ்க்கை, ராஜரிக அந்த வாழ்க்கைய இந்த பூமியிலிருந்து வாழ்வது, கடவுளோட சேர்ந்து வாழ்வது, கடவுளுக்காக நமக்காக. அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா சாப்பிட்டற்பாடு அங்கே ஏதோ தார் ரோடு இருக்கும், தங்கத்தில் ரோடு இருக்கும், அங்கங்கே போன ஏஞ்சல் இருக்கணும், இப்படி தான் நம்ம நினச்சிருக்கோம். உண்மைத்தான். ஆனால் அது இங்கே இந்த உலகத்தில் ஆரம்பிக்கிறது அதான பிரச்சனை. அன்பான சகோதர சகோதரிகளே, a life that has no beginning and no end. நித்திய ஜீவன் என்பது தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அது அப்பேற்பட்ட ஒரு வாழ்நாள் முழுவதும் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறவரை வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. a life that cannot decay, cannot be defeated. அந்த ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன் என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை. அவர் பவுல்லாம் அந்த நித்திய ஜீவனை பார்த்த ஒருபாடு, பரலோகத்தை காட்சி கண்ட ஒருபாடு, இந்த உலகத்தில் அடித்தாலும் நொறுக்குனாலும் உதைச்சாலும் செத்தாலும் எனக்கு லாபமே அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அற்புதமான ஹெவன்லி லைஃப் நித்திய ஜீவன், நிதர்சமானது, உண்மையானது. அதை தான் நம்ம கண்டு கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சிகரெட்டு, பீடி, தண்ணி, இச்சை, பாவங்கள், பெருமை, கொலை இப்படி செஞ்சுட்டு வாழ்கிறவரை வாழ்ந்துட்டு போயிடும்டா அப்படி சொல்கிறோம். என் மரித்த பிற்பாடு மறு வாழ்க்கை உண்டு, அந்த மறு வாழ்க்கை தொடக்கம் இங்கே இருக்குது அப்படி நினச்சா இந்த உலகத்தில் நான் எப்படி நீதியோட நேர்மையோட வாழாமல் இருக்க முடியும்? அன்பான சகோதர சகோதரிகளே, eternal life that flows straight from God's own being. So when God says he has given us eternal life, கடவுள் சொல்றாரு அவர் கையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் eternal life என்பது, he is not merely promising us long days in heaven, he is giving himself and his life. நான் போய் இடத்தை ஏற்பாடு பண்ணுறேன், வாங்க வாங்க, பொட்டி பொட்டியாக அங்கே வச்சு லாக்கர் வச்சு உங்களை பூட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இடத்தை என்னத்துக்கு ஏற்பாடு செய்யணும்? பொட்டி பொட்டியாக வச்சு ரூமாக வச்சு பெட்ரூம் வச்சு அங்கே டிவி பாருங்கள், எல்லாம் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, துதிங்கிறதுக்காக யோசிச்சு பாருங்களேன். அப்போ இடங்களை ஏற்பாடு செய்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வாழ்க்கை நீ அங்கே வந்து வாழ்ந்து பாரியா, நான் சொல்கிறேன், என்னுடைய அன்பை நீ புரிஞ்சிக்கணும், என் வாழ்க்கையை நீ புரிஞ்சிக்கணும், கடவுள்னா யார், உங்கள் அப்பா யாருங்கிறத புரிஞ்சிக்கணும், அங்கே போகணும். அப்போ அங்கே திடீர்னு போனால் எப்படி நமக்கு கிடைக்காத, இங்கே தொடங்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
அப்போ கடவுளுடைய வாழ்க்கையை கடவுளோடு சேர்ந்து வாழ்வது தான் நித்திய ஜீவன். ஸோ இட்டர்னல் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஹியர். இங்கே ஆரம்பிக்கிறதுங்கிறதா நித்திய ஜீவன் என்பது. என்னுடைய வாழ்க்கை இப்போ வாழ்றது 50 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்து மரித்து ஏற்பாடு நான் போகக்கூடியது. வயசான காலத்துலாம் பாருங்கள், தாத்தா பாட்டிலாம் எதுக்கு அப்பா எனக்கு நல் மரணம் வரணும், நான் அங்கே வரணும், நான் உனக்கு பூட்ஸாக இருக்கிறேன், உனக்கு செருப்பாக இருக்கிறேன் கெஞ்சுறாங்களே. ஏன் அந்த வயசான காலத்தில் எல்லாம் ஓடி போய் முருங்கின ஏற்பாடு பாவம் செய்ய முடியாத சூழலில் கடவுள்கிட்ட கெஞ்சுறாங்களே, பார்க்கலையா? அதை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கணுமே. நித்திய வாழ்க்கை என்பது இப்பொழுதே தொடங்குகிறத. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய ஒரு ஏரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏரியில் மரங்கள் இருக்கிறது. அந்த மரம் சன்லைட்டை பார்த்து ஒரு பக்கமாக இப்படி 45 டிகிரி வளைஞ்சிட்டு தான் கனிகளை காய்களை தருகிறது. மரத்தை வெட்டினா எங்கே விழும்? எந்த பக்கம் சாஞ்சிருக்கோ அந்த பக்கம் தான் விழும். இப்படி திரும்பிலாம் விழாது. அப்போது வாழ்நாள் முழுசும் நான் பாவத்தில் தான் இருப்பேன். குடி, வெறி, பெருமை, சிற்றின்ப நாட்டங்கள், சுயநலம், போய் ஏதாவது கோழி சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு ப்ரொமோஷனுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். இப்படி வாழ 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 செத்தா அந்த மரத்தை வெட்டினா எப்படி தண்ணி இதெல்லாம் பொதுக்குன்னு கீழே விழுவுமோ, அது நிமிர்ந்து இந்த பக்கம் விழாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் பரலோகம் என்பது இட் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர். இன்னுமே கடவுளை பற்றி அறியாத இருக்கிறவங்களுக்கு பரலோகம் முடியாது, அங்கே வாழ முடியாது, அங்கே பரிசுத்தத்தில் இருக்க முடியாது. மத்திய எழுதின நற்செய்தி 7வது அதிகாரத்தில் 21, 23, 22, 23 சொல்கிறார் இல்லையா, ஆண்டவரே உங்கள் நாமத்தினால் பேய ஓட்டின, சுகம் தந்த, அற்புதங்கள் நடந்துச்சு, வரங்கள் கொடைகள் எல்லாம் பண்ண, என்ன உனக்கு தெரியாதியா அப்படின்ட்டார். எனக்கு தெரியாது, உன்னை யாருன்னு தெரியாது என்று சொல்லிவிட்டார். ஹெவன் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர். பரலோக ராஜ்யம் என்பது, பரலோகம் என்பது, இட்டர்னல் லைஃப் என்பது அங்கே கடவுளுக்கு நமக்கும் சண்டை போட்டு ஒப்புற பஞ்சாயத்து வைக்கிற இடம் கிடையாது. இட்ஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். அங்கே போய் கடவுளை போல மாறி வாழ தான் முடியணும். கடவுளை போல மாறினதான் வாழ முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இதெல்லாம் நம்ம ஆழமாக நம் சிந்தனைக்குள்ளே கொண்டுட்டு போனோம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாத்தையும் மன்னிச்சிருவார்ப்பா, எல்லாத்தையும் போயிடுவார்ப்பா அப்படின்னு வாழ முடியாது. மன்னிக்கிற எதற்காக? நான் அவரை போல மாறணும். அன்பு ஒன்று தான் மனுஷனை முழுசாக மாற்ற முடியும் தான். மன்னித்து 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 அவரை நம்ம அன்பு செய்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாக்கோபு 4:8 சொல்லுகிறது, தேவனிடத்தில் வாருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் வருவார். கடவுளை நாம தான் நோக்கி போகும்பொழுது அவர் தான் நமக்குள்ள வருவார். அன்பான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வழியாக விளக்குனா தான் நமக்கு புரியும். பாருங்களேன், ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கணவன் மனைவி புதுசாக திருமணமானவங்க, ஒரு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. அவங்க அற்புதமாக ஒருத்தரை ஒருத்தர் கூட நல்ல இன்டிமசி, நெருங்கிய உறவு, உள்ளார்ந்த உறவு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கணவர் ஒரு புல்லட்டில் போகிறாரு, 2 பேரும் வெளில போகிறாங்கன்னா அந்த புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னே ஸ்டாண்ட் எடுத்து விடுவார், மேலே ஏறி உட்காரு, மாரி நல்லா உட்காந்துக்க, பிடிச்சிக்க, அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன்லேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு இன்டிமசி இருக்குன்னு. ஸோ அவங்கள்ட்ட யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த க்ளோஸ்னஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிட்வீன் த கப்பல். அப்போ அவங்களுக்கு இருக்கிற டெண்டர்னஸ், சாந்தமாக பேசக்கூடியது, எரிச்சல் அடைஞ்சு விடாது, கோவப்பட மாட்டாங்க, பயங்கரமாக ஆத்திரமாக பேச மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த டெண்டர்னஸ், ஜாய், இந்த புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பீச்சுக்கு போவாங்க, எல்லாம் சேர்ந்து தான் டூருக்கு போவாங்க, மனைவி இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார், புருஷன் இல்லாமல் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி ஒரு அந்யோன்ய உறவு அவங்களுக்குள்ள மலர்ந்துடும். ஆனால் இதே அந்த கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள நட்புறவு இல்லை அப்படின்னா, அதே புருஷன் அதே பைக்கை வாங்குவார், டமால் டர்ன்னு எடுப்பார், பின்னாடி உட்காந்துருக்கான பார்க்க மாட்டார், டர்ன்னு அவர் பாட்டு போவார், கண்ணாடியில் பார்ப்பார், அவருடைய பாட்டு போவார். அப்புறம் அவங்க பயந்துக்கிட்டு அப்புறம் ஓரமாக பிடிச்சிக்கணும், கட்டி பிடிக்க முடியாது. அப்படி பாருங்கள், இப்படி அங்கே நட்புறவு இல்லைன்னா கசப்பு வருது, வெறுப்பு வருது, வேதனை வருது, ஒதுக்க பார்ப்போம், அவளை ஃபங்க்ஷன் கூட்டு போக மாட்டோம், அவரை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அவர் வரனாங்க, ஐயோ புருஷன் வந்தால் பிரச்சனைங்க, நான் மட்டும் வராங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்குவோம். இப்படி பாருங்கள், எல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிப்போம். தட் லை வில் டிஸ்மேண்டில் த ஹவுஸ். பொய் சொல்லி வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த குடும்பத்தில் கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், டைவர்ஸில் போய் நிற்கும். கடவுளோடு வாழுகிற பொழுது, கடவுளோடு நான் நல்ல நட்புறவோடு வாழுகிற பொழுது என் வாழ்க்கை மாறும், என் ஜெபம் மாறும், என் தொழிலை நான் செய்கிற அப்ரோச் மாறும், ஒரு மனுஷனோட பேசுகிற பேச்சு மாறும், ஒரு பெண்ணை பார்க்குற பார்வை மாறும், ஒரு ஆணை பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் நான் சுதந்திரத்துக்கணும்னு நினைக்க மாட்டேன், பொதுவாக ரசிப்பேன், அன்பு செய்வேன். அப்போது என்னுடைய ஜெபம் மாறும், கடவுளோட உறவு இருந்துச்சுன்னா என்னுடைய வார்த்தைகள் மாறும், விவிலியத்தை படிக்க ஆரம்பிப்பேன், என்னுடைய லைஃபே மாறும், கனிகள் மஸ்ட்டு. அப்போ நம்ம எல்லாம் பக்தியாளர்கள் இருக்க, நம்முடைய கனிகள் எப்படி இருக்குது? ஏழைக்கு போய் உதவி செய்வேன், என்னை வெறுத்து எனக்கு இல்லாட்டிலும் பரவாயில்ல, ஏழைக்கு உதவி செய்வோம். அப்போது
நட்புறவு என்பது அது கண்டிப்பாக கான்சிக்வன்ஸ் இருக்கும். லைக் ப்ரெக்னன்சி. ஒரு பெண்ணு 8 மாதம் ஆகிட்டா 9 மாதம் ஆகிட்டா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வெளில வந்து தான் ஆகணும். அப்போ நான் கடவுளோடு உள்ள நட்புறவில் வாழ்ந்தேன்னா அதுக்கு கனிகள் கண்டிப்பாக இருக்கணும். கனி இல்லாத நட்புறவு இல்லை, இருக்க முடியாது. உண்மையான ட்ரூ ஃபெலோஷிப் வில் டெஃபினெட்லி ஈல்டு குட் ஃப்ரூட்ஸ். கடவுளோடு நான் நட்புறவு இல்லாமல் பக்தி என்கிற போர்வில் வாழ்ந்தேன்னா கெட்ட கெட்ட கனிகள் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். ரெண்டுத்துக்குமே நிச்சயமாக ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் ஈவன் வென் ரியல் இன்டிமசி இஸ் எக்ஸிஸ்டிங். பேட் ஃப்ரூட்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங், ஷுவர்லி எக்ஸிஸ்டிங் when there is absence of intimacy with God. அப்போ நம்மளோட வாழ்க்கை என்பது, அடித்தளம் என்பது ஆண்டவரோடு வைக்கிற உறவில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு பையன் அழகாக இருக்கிறான், அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார், ஒரு மினிஸ்டர் இருக்கிறார் என்பதற்காக திருமணம் செய்கிறாங்க. அவர் கிறிஸ்டியன் வச்சுக்கோங்க. கிறிஸ்துவ மேரேஜ் அருமையாக நடந்தது, மிக சிறப்பாக குருக்கள் திருப்பலி வச்சாங்க, குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் என்பவள் அந்த மினிஸ்டருடைய அத்தாரிட்டியை பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஸ்கூலில் போய் அட்மிஷனை, நான் மினிஸ்டருடைய ஒய்ஃபு, அது அட்மிஷன் கொடு அப்படின்னு அத்தாரிட்டியை பயன்படுத்துகிறாங்க. அந்த மினிஸ்டருடைய பவரை பயன்படுத்துகிறாங்க, வல்லமையை பயன்படுத்துகிறாங்க. மினிஸ்டருடைய வீட்டில் இருக்காங்க, அழகான வீடு, அதில் ஜாலியாக இருக்கிறாங்க. மினிஸ்டருடைய காரை பயன்படுத்துகிறாங்க. மினிஸ்டருடைய லேபர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க ஆர்டர்லி மாதிரி. ஆனால் அவங்க மினிஸ்டரோட எந்த உறவும் வச்சுக்கல, புருஷனோட எந்த ஒரு நட்புறவு, ஃபிசிக்கல் இன்டிமசி இல்லை, இல்லற வாழ்க்கை தொடங்கலை. 5 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்குமா? 50 வருஷம் ஆனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போய் என்ன வேணாலும் குழந்தை பிறக்காது. அந்த புருஷன் வச்சிருக்கிற எல்லாம் எனக்கு வேணும். வாட் எவர் மை ஹஸ்பண்ட் ஹேஸ் அக்வயர்ட், ஐ வாண்டட், ஐ நீட், பட் ஐ டோன்ட் வாண்ட் மை ஹஸ்பண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் இன்டிமசி வித் மை ஹஸ்பண்ட். அப்படின்னா குழந்தை எப்படி பிறக்கும்? வாழ்க்கை எப்படி இருக்கும்? வறண்ட வாழ்க்கை தான் இருக்கும். இதே நிலைதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு. இப்பேற்பட்ட ஒரு உறவை தான் நம்ம வச்சிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை கடவுளாக பார்க்கிறோமா? கடவுள் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு வேணும். எனக்கு நல்ல அறிவு வேணும், படிக்கணும், ஞானம் இருந்தால் கொடுங்க ஆண்டவரே, அறிவு இருந்தால் கொடுங்க, பணம் கொடுங்க, பொருள் கொடுங்க, சட்டையை கொடுங்க, படிப்பை கொடுங்க, வளர்ச்சியை கொடுங்க, செழுமையை கொடுங்கன்னு சொல்லி இது எல்லாம் உலகப்பிரியமான ஆசீர்வாதங்களை கேட்குறமே. கடவுளை என்னைக்காவது கேட்குறோமா? கடவுளை நீங்கள் நான் ஆளுங்கப்பா, என் சிந்தனை ஆளுங்க, என் எண்ணத்தை ஆளுங்க, என் பார்வை ஆளுங்க, என் உடம்பை ஆளுங்க. மை பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் மை லார்ட், அபோர்ட் இன் மீ லார்ட். என்னோட உறவு கொள்ளுங்கப்பா, என் புருஷனோட உங்களை நேசிக்கிறேன். எவன் ஒருவன் தன்னை மறுத்து தன் சிலுவை சுமக்கிறானோ அவன் தான் என்னுடைய சீடன் ஆழமாக சொல்லியிருக்கிறாரு நற்செய்தியில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செல்ஃப் டெனியல் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுற, சரண்டர் லார்ட், சரண்டர் லார்டுன்றோம். கையை தான் அப்படி சரண்டருங்கிற மாதிரி உடம்பு பூரா எல்லாம் உலக பிரியமான காரியத்தை வாழ்ந்துட்டுருக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் C.S. லூயிஸ் அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? God cannot give peace and happiness, blessing, true blessing apart from himself. என்னை மிகவும் மிகவும் பாதித்தது இந்த வசனம். கடவுள் இல்லாமல் எனக்கு சமாதானம் இல்லை, கடவுளோடு உறவு இல்லாமல் எனக்கு வளர்ச்சி இல்லை, கடவுளோடு உள்ள நட்புறவு இல்லாமல் எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு அந்த விவிலிய அறிஞர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி இருக்கோம்? எனக்கு எல்லாம் வேணும் கடவுளை தவிர. கடவுள் வச்சிருக்க அத்தனை எனக்கு வேணும் கடவுளை தவிர. கடவுளோடு உள்ள நட்புறவு என்றால் என்ன? கடவுள் வேணும் என்றால் என்ன? அவருடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுகிறவர்கள், அவருக்கு 100% கீழ்ப்படுகிறவர்கள் தான் கடவுள் வேணுங்கிறவங்க. ஆசீர்வாதம் மட்டும் வேணுங்கிறவங்கள வளர்ச்சி இருக்க, நல்லா இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், பிள்ளைங்க பிறப்பாங்க, பேர பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ வாட்? அதனால் என்ன? சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை? திருச்சபைக்கு என்ன நன்மை? ஒன்றும் நன்மை இல்லை. கடவுளோடு உள்ள நட்புறவு தான் இந்த உலகத்தை கலக்கும். இன்று முதல் ஆரம்பிப்போம். பொருளை, உலக ஆசீர்வாதங்கள் அல்ல, அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரை நாம் பற்றி கொள்வோம், வாழ்க்கையில் ஜெயிப்போம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் இறை செய்தியை
நீங்கள் ஆழமாக தியானிங்க, வெறுசாக கேட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு இறை செய்தி ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கின்றார். ஏன்னா கடவுளை தவிர்த்து விட்டு நாம் எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. C.S. லூயிஸ் என்கிற விவிலிய அறிஞருடைய அந்த ஒரு வார்த்தையை கூறி சகோதரர் ஆரம்பித்தார். God cannot give peace and happiness apart from himself. அவர் தன்னைத்தான் கொடுக்க முடியும். அவரோடு கூட அந்த சமாதானம், சந்தோஷம், நீங்கள் தேடுற எல்லாமே வரும். ஆனால் நாம் இன்னைக்கு எல்லாத்தையும் வெறும் ஆசீர்வாதங்களை தேடுகிறோம். ஆனால் ஆசீர்வாதப்பர் எனக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் எனக்கு வந்துட்டாருன்னா என் வாழ்க்கை மாறணுமே, மாற்றம் அடையணுமே, அவரை போல நான் மாறி ஆகணுமே. ஆகவே நம்ம அவரை தவிர்த்துறோம், ஆசீர்வாதங்களை மட்டும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நிலைத்திருக்க முடியாது. ஆகவே அந்த பரலோக வாழ்க்கை என்பது, அந்த நித்திய வாழ்க்கை, இட்டர்னல் லைஃப் என்பது அது இங்கிருந்தே தொடங்குகிறது. நம்ம இங்கிருந்தே அது கடவுளோடு வாழும் பொழுது அந்த நித்திய வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம். அவரோடு அவரை போல அவருடைய ஆளுகைக்குள் உட்பட்டு அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன ஒரு அழகான காரியம்! அதை விட்டுட்டு நம்ம ஏதோ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சு, இது வேற அது வேற, ரெண்டும் வேற வேற என்டிட்டி அப்படின்னா முடியாது. நாம் இங்கே எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய முடிவும் இருக்க போகின்றது. அந்த மரம் எப்படி சாய்ந்திருக்கிறதோ வெட்டினா அந்த பக்கம் தான் விழும். ஏதோ கடைசி காலத்தில் பார்த்துக்கலான்னு வாழ முடியாது. கடவுள் ஏதோ கடைசி காலத்துக்கு உரியவர், முதியவர்களுக்கு உரியவர். மாதா டிவி அப்படின்னா வயசானவங்க பார்க்கறது அப்படி இல்லை. குழந்தைகளை, கருவில் இருக்கும் குழந்தைக்கே, ஏன்னா அதுதான் ரொம்ப கடவுள் உறவுல வளர்ற ஒரு குழந்தை. ஆனால் அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த உறவையெல்லாம் துண்டித்து விட்டு அதுக்கு உலக பிரியமான காரியங்களை சொல்லி சொல்லி நாம தான் அந்த குழந்தைய கடவுளை விட்டு பிரிக்கிறோம். அந்த குழந்தையா இருக்கும் பொழுதே அந்த பசுமையான அந்த உள்ளத்துல அந்த கடவுள் உறவில் அது வளருமானால் எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா அது வளரும். இளம் வயதிலேயே நம் கடவுள் உறவில் இருந்தோம்னா வாழ்க்கை எப்படியாக இருக்கும், எப்படி ஒரு ஆசீர்வாதமாக நம்ம இருப்போம் இந்த உலகத்துக்கு. நம்ம இந்த உலகத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறோமா அல்லது எனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதனால தீவிரமா நம்ம சிந்திப்போம். நம்ம கனி கொடுத்தே ஆகும், ஒவ்வொருவரும் கனி கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அது எப்படிப்பட்ட கனியாக இருக்கின்றது? ஏதோ நம்ம கனிகள் நினைக்கிறோம், என் சந்ததி நல்லா இருக்கு, ஏதோ வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கு தேவையான பொருள் இருக்கு, பசி பட்னி இல்லை, நல்ல வசதி, அன்னைக்கு இருந்து போன வருஷம் இந்த விட இந்த வருஷம் நல்ல வசதியா இருக்கு, இதுதான் கனியா? இல்லை. நான் அந்த கடவுளை கொண்டிருக்கிறேனா? கடவுளை போல மாறுகிறேனா? கடவுளை போல அந்த உலகத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேனா? என்னால இன்னும் பல பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இதுதான் அந்த கனி. அப்ப நான் எனக்கு அந்த சகோதரர் சொன்னாங்க இந்த இல்லஸ்ட்ரேஷன், எனக்கு அந்த எம்எல்ஏவோட எல்லா அத்தாரிட்டி வேணும், கடவுள் பிள்ளை அதனால பேய் ஓடணும், அவருடைய வசதியெல்லாம் எனக்கு வேணும், அந்த சுகபோகங்கள்லாம் எனக்கு வேணும், அந்த கடவுள் எனக்கு வேண்டான்னு சொன்னா நம்மளை எப்படி கனி தர முடியும்? நாளை ஆழமாய் சிந்திப்போம், தியானிப்போம், மெடிடேட் பண்ணுவோம், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும், இந்த நாளில் மாறுவோம். பாருங்கள், முழங்கால் படியிட்டு என் நினைவெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் வாஞ்சியெல்லாம் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி அவரை சொந்தமாக்கி கொள்வோம். நம் வாழ்க்கை ஆசீர்வாதமானதா மாறும், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா மாறும். நம்மாலே இந்த உலகத்திலே மக்கள் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாறுவதால் இணைந்து பாடுவோம், ஜெபிப்போம். அப்பா, எங்கள் நினைவுகள் உமதாய் மாறட்டும் ஆண்டவரே, எங்கள் ஏக்கங்கள் உம்முடையதாய் மாறட்டும் ஆண்டவரே, எங்க சிந்தனைகள் உமக்குள் அடங்கி இருக்கட்டும் சுவாமி, எங்கள் செயல்பாடுகள் உம்முடைய ஆளுகைக்குள் இருக்கட்டும் சுவாமி. அப்பா, நாங்கள் உமக்குள் கட்டுப்பட்டு இந்த உலகத்திற்கு சுடர் தருவோமாக, உம்மை ஏந்தி செல்வோமாக. அப்படியாக எங்கள் அனைவரையும் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், என் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே,
தகப்பன் என்பேன், தனிமையிலே பெரும் துணை என்பேன். சிநேகிதரே, சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, மனவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே, மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. அப்பா, அப்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இணைப்பிலுள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சிந்தனை, சொல், செயல்கள் மாற்றமடைவதா உம்மை போல அது மாறட்டும், உமக்காய் ஏங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக எங்கள் குடும்பத்தின் திட்டங்கள் யாவும் மாறட்டும் ஆண்டவரே. நீரே எங்கள் குடும்பத்தின் தலைவராய் வீற்றிருப்பீராக, அரசராய் ஆண்டு நடத்துவீராக. எங்கள் சந்ததிகள் யாவும் உமக்கு ஊழியம் செய்யட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், உம்முடைய வார்த்தைகளை எடுத்து உரைக்கட்டும். இந்த உலகம் உமக்கு சொந்தமாகட்டும், தீமைகள் மறையட்டும். எங்களால் கொடுக்கப்படுகிற நற்கனிகளால் இந்த உலகம் நிரம்பட்டும். அப்பா, அந்த நித்திய ஜீவன், அந்த பரலோகத்தின் சமாதானம், சந்தோஷம் இந்த உலகம் எங்கும் எங்கள் வழியாய் பாய்வதாக. அப்படியாக இணைப்புள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.